ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வாசிப்பது எப்படி அப்படின்ட்டு தமிழ் ரைட்டர் செல்வேந்திரன் எழுதின ஒரு சின்ன புக். ஸோ இந்த புக்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கு யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் புக்ஸ் இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், இல்லை புக்ஸ் படிக்கிறது எப்படி, இல்லை புக்ஸ் படிக்கலாமா வேண்டாமா, இது ஒரு நல்ல ஹேபிட்டா அப்படின்னு யாருக்கெல்லாம் யோசனை இருக்கோ, ஸோ அவங்களுக்கு இந்த புக்கு ஒரு பேசிக் ஒரு கைட் மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஒரு சின்ன புக் தான். சரி வாங்க இந்த புக்கோட கண்டென்ட் பற்றி ஒரு ப்ரீஃபாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆத்தர் இந்த புக்கில் ஸ்டார்டிங்கில் எதுக்காக இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு ஃபியூ பேஜஸ் எழுதியிருக்காரு. இவர் ஒரு கெஸ்ட் லெக்சருக்காக ஒரு காலேஜில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்காரு. அங்கே ஜென்ரல் நாலேஜே ரொம்ப புவராக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா, சொசைட்டியில் நடக்கிற நிறைய கெட்ட விஷயங்களுக்கு காரணம் ரீடிங் ஹேபிட் இல்லாதது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொன்று, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகி ஒரு கம்பெனிக்குள்ளே போனாலும் தன்னை மேலும் மேலும் அப்டேட் பண்ணிக்காமல் ஒரு டெக்னிக்கல் ஆகட்டும், இல்லை ஒரு ஜென்ரல் திங்ஸ், இல்லை லைஃப் ஓரியன்டான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்காமல் விடுறதுக்கான காரணம் வாசிப்பு பழக்கம் இல்லாதது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூ சாப்டர்ஸில் ப்ரீஃபாக கொடுத்துருக்காரு. இந்த சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே புக்ஸு ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். இதில் ஒரு சுவாரஸ்யமான இன்சிடெண்ட், நம்மளோட முன்னாள் சிஎம் ஜெயலலிதா லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக அந்த காலகட்டத்தில், அதாவது ஜெயலலிதாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஷீலா அப்படின்ட்டு ஒரு கேரளா ஆக்ட்ரஸ், ஒரு நடிகை இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு கரியர் க்ரோத்தில் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஜெயலலிதாவோடவே ஷீலா மேடம் கொஞ்சம் ஹையஸ்ட் க்ரோத்தில் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உனக்காக தான் படம் பார்க்குறக்கே வராங்க, ஹீரோ பேருக்கு முன்னாடியே உன் பேரை போட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷீலா அப்படிங்கிற ரொம்ப பாப்புலராக இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஷீலா மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வீட்டு முன்னாடி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெயலலிதா மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய லைப்ரரி வேணும் வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெயலலிதா எந்த அளவுக்கு வாசிப்பு வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லை, செல்வேந்திரன் சார், அதாவது ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ ஜெயலலிதா அந்த ரீடிங் ஹேபிட்டுங்கிற ஒரு பெரிய ஒரு டூல், ஒரு பவர்ஃபுல் டூல் இருந்ததுனால தான் நடிகையாக மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சிஎம் வரைக்கும் இன்னி வரைக்கும் ஒரு அழியாத ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்த சாப்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஏன் புக்ஸ் படிக்கணும், புக்ஸ் படிக்கனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இதுக்கடையில் எனக்கே இது படிக்கும்போது சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பதிலாக தான் ஆடியோ புக்ஸ் இருக்குது. ஒரு புக்கோட ப்ரீஃப் வீடியோவில் பார்க்கலாம், இல்லை சில டைம்ஸ் ஒரு புக்கை பேஸ் பண்ணி ஒரு படமே எடுக்கிறாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்த்துட்டு போயிடலாமே. இதனால் புக்ஸ் படிக்கிறதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டாக சில பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை புக்ஸில் படிக்கும்போது உங்களோட இமேஜினேஷன் ஸ்கில் பயங்கரமாக டெவலப் ஆகுன்னு சொல்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக போச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் என்ன காட்டுறாங்களோ அதோட உங்களுக்கு இமேஜினேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இதே ஒரு புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைம் படிக்கும்போது ஒவ்வொரு விதமான காரை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுவீங்க. ஸோ இதனால தான் இமேஜினேஷன் ஸ்கில் நீங்கள் படிக்கும்போது இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. இன்னும் சிங்கப்பூர் மாதிரியான சில கண்ட்ரீஸில் இமேஜினேஷன் ஸ்கில்ஸ், அதாவது நியூ க்ரியேட்டிவ் ஐடியாஸ் சில டெக்கேட்ஸாக அங்கே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஸ்டோரிஸ் படிக்கிற ஹேபிட்ஸ், லிட்ரேச்சர் படிக்கிற ஹேபிட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்கல்கேட், அதை கொஞ்சமாக பழக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்களையும் இந்த புக்கில் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ நம்மளில் சில பேர் பார்த்திங்கன்னா, சோசியல் மீடியா இல்லை கேம்ஸ், ஸோ இதெல்லாம் விளையாண்டுட்டு எனக்கு லைஃப் ஒரு கமிட்டடாக போயிட்டுருக்கு, எனக்கு டைமே இல்லை புக்ஸ் படிக்கிறதுக்கு, இல்லை நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சோசியல் மீடியா மூலமாக எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கோ அதோட அதிகமாகவே டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிருக்கோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்படுது அதை சொல்லணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஆனால் புக்ஸ் நீங்கள் படிக்கும்போது அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க, எது தேவையோ அதை மட்டுமே படிப்பீங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் இருக்கும்போது நிறைய டீவியேஷன்ஸ் க்ரியேட்டாக இருக்கும், நிறைய சான்சஸ் இருக்குது.
இப்போ யூடியூப்பில் ஒரு லேர்னிங் ஓரியன்டான வீடியோஸ் பார்த்துருப்போம், ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு வீடியோ பாப்பப் ஆகும், நம்ம உடனே அதை கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் கண் சம்மந்தப்பட்ட சில ப்ராப்ளங்கள் வரலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து ஹாப்பியான விஷயங்களை மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. ஸோ அதை பார்த்து நமக்குள்ள ஒரு ஜெலஸ் க்ரியேட் ஆகி நம்மளும் வந்து அந்த மாதிரி ஃபோட்டோஸ் போடணும், இல்லை நம்ம எப்போ ஹாப்பியாக இருக்கோம், நம்ம லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது இப்படின்னு கம்பேரிஷன் வரக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியா இல்லை கேம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கிற பழக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல புக்ஸை படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ எதுக்காக படிக்கணும், என்ன பெனிஃபிட், ஸோ இதனால் என்ன யூஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எப்படி வந்து படிக்க ஆரம்பிக்கிறது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இதை வளர்த்திக்கலாம், இந்த ஹாபியை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மேகசின்ஸ் இல்லாட்டி டெய்லி நியூஸ் பேப்பர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சில போர்ஷன்ஸ் அதை மட்டும் வந்து படிக்க ஆரம்பிங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிச்சுட்டே வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த புக்ஸை மேஜராக வந்து செல்வேந்திரன் சார் வந்து 3 விதமாக வந்து பிரிக்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் சிவிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, சிவில் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எப்படி வந்து ஆர்கிடெக்சர் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பில்டிங் இன்னும் நல்லா பெட்டராக கட்டலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு சிவில் பயனீர் எழுதின ஒரு புக்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ செகண்ட் கேட்டகரி ஆஃப் புக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தத்துவம், ஸ்பிரிச், லைஃப் ஓரியன்ட் ஸ்கில்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் செகண்ட் கேட்டகரியாக சொல்கிறாரு. 3வது கேட்டகரி என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் பேஸ் பண்ண புக்ஸு, காமிக்ஸு, அப்புறம் வந்து சினிமா பேஸ் பண்ண புக்ஸ், அப்புறம் பொழுதுபோக்காக படிக்கிற விஷயங்கள், ஸோ இதெல்லாம் தேர்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. இது ஏதோ ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கிற புக்ஸை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச எதுன்னு பார்த்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, ஒரு பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகும்போது எல்லாத்துக்கும் தோன்ற மாதிரி ஒரு சின்ன புக்காக வாங்கி படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் பெருசாக இருக்கிறது, அதாவது பக்கங்கள் அதிகமாக இருக்கிற புக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம படிக்கிற ஹேபிட்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம். இது எப்படி தக்க வைக்கிறது, இது எப்படி கண்டினியூஸாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாரு. இன்னொரு சாப்டர்ஸில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா பெரிய புக்ஸ், இப்போ வந்து பெரிய பெரிய ஒரு 500 பேஜஸ், 300 பேஜஸ், 1000 பேஜஸ் இந்த மாதிரி இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சாப்டர்ஸ் படிச்சுட்டு மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாரு. எப்போ வந்து உங்களுக்கு டைம் கிடைக்குது, இப்போ கண்டினியூஸாக நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ அந்த பெரிய புக்ஸ் எடுத்து விடாமல் படிங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் பக்கத்துலேயே வந்து பிஸ்கட் இல்லை உங்களுக்கு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து தண்ணி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த புக்கிலேருந்து படிக்க நீங்கள் எந்திரிச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புக்கை முடிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பாருங்கள். முடிஞ்ச அளவு ஒரு புக்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேபி சில பேஜஸ் உங்களுக்கு போர் அடித்தாலும் ஃபர்தராக வர பேஜஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ அதனால் பாதியில் ஒரு புக்கை வந்து எப்போவுமே ரிஜெக்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு படிக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாரு. அந்த கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சில வெப்சைட்டில் வந்து புக்ஸ் படிக்கிற சில குரூப்ஸ் இருக்கலாம், சின்ன ஃபோரம்ஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சில புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்க கூட வந்து நீங்கள் கிளப் பண்ணிவிட்டு படிக்கும்போது, ஸோ நான் வந்து இந்த புக்கை படிச்சிருக்கேன், நீங்கள் இந்த புக்கை படிங்க, இல்லை எல்லோரும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் டே ஃபிக்ஸ் பண்ணி, இல்லை ஒரு பர்டிகுலர் 1 மந்த்துக்குள்ளே இத்தனை புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இவரே என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வந்து எல்லோரும் ஒரு மாதத்தில் ஒரு புக் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் புக்கை வந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளே படித்து முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குரூப்பில் வந்து இவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே ஒரு படிக்கிற ஹேபிட் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்பீடாக இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, இப்போ புக்ஸ் எதனால படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி கன்டினியூஸாக படிக்கணும்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு விஷயம், இன்னொரு டவுட் நமக்கு என்ன வரும்னா, புக்ஸ் வாங்கினா செலவாகுமே, எதுக்கு எனக்கு வந்து எப்போவா தான் காசு கிடைக்கணும், அப்போ தான் புக்ஸுக்காக ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணுவேன். ஸோ இப்படிலாம் நமக்கு யோசனை வரும். ஸோ இப்படி யோசிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்தாவோ இல்லை ஒரு பெரிய சிட்டியாவோ இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு லைப்ரரியாவது இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த லைப்ரரி எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அந்த லைப்ரரியில் போய் சின்ன ஒரு மெம்பர்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா மேக்ஸிமம் வந்து ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். அதை மட்டும் நீங்கள் கட்டிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு புக் படிச்சிங்கன்னா கூட 12 புக்கை வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபாயிலேயே வருஷத்துக்கு நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இல்லாட்டி முடிஞ்ச அளவு புக்குக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபியூ அமௌண்ட் ஒரு 50 ருபீஸ் 30 ருபீஸ் அப்படின்னு சேர்த்திட்டு 2 or 3 months கலெக்ட் பண்ணி அது மூலமாக கூட சின்ன சின்ன புக்ஸ் வாங்கி நம்ம படிக்கிற விஷயத்தை வந்து கன்டினியூஸாக கொண்டு போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு லைப்ரரியில் சேர்ந்தாச்சு, புக்ஸை வந்து நம்ம படிக்க ஆரம்பித்தாச்சு. இனி அடுத்து என்ன பண்ணணும், ஒரு வாசகர்
அதாவது ஒரு புக்ஸ் படிக்கிறவங்களோட மிகப்பெரிய டியூட்டி என்ன அப்படிங்கிறதையும் இது ஒரு சாப்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிற புக்கை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 5 பேர்த்துக்கிட்ட இல்லை நீங்கள் பார்க்குற ஆட்கள்கிட்ட அந்த டைட்டிலை பற்றியாவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஃபர்தராக அந்த புக்கை பற்றி கேட்டாங்கன்னா உங்களோட அபிப்பிராயம் அந்த புக்கை பற்றி, இல்லை இந்த புக்கு நல்லா இருந்தது அட்லீஸ்ட் ஒரு டைம் நீங்கள் படித்து பாருங்கன்னு சொல்லுங்கள். இல்லாட்டி உங்களால் கிஃப்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சில புக்ஸை வந்து கிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அடுத்து சோசியல் மீடியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணாலுமே இந்த புக்ஸை பற்றி நீங்களாக ஒரு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை அந்த புக்ஸை பற்றி ஒரு வீடியோ எடுக்கலாம், இல்லை ஒரு ஆடியோ கிளிப் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி உங்களோட பிளாக்லேயோ இல்லை சோசியல் மீடியாவிலோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த வாசகருக்கும் ஒரு நல்ல புத்தகத்துக்கும் நீங்கள் பண்ணுற உதவியாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு வாசகரோட கடமை அப்படிங்கிறதையும் கடைசியாக சொல்லி இந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாங்குறது வந்து ஒரு பெஸ்ட்டு புக்காக வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அதுக்காக இவர் வந்து ஒரு 100 புக்ஸ் தன்னோட லைஃப்பில் வந்து படித்த இவரை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு 100 புக்ஸோட லிஸ்ட்டை வந்து ஒரு சாப்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு புக்ஸ் வாங்குறதுல இந்த 100 புக்ஸில் ஏதோ ஒரு ஃபியூ புக்ஸ் பிடிச்சிருந்தா கூட அதை கூட நம்ம வாங்கி படித்து அந்த ரீடிங் ஹேபிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யாருக்கெல்லாம் வந்து புக்ஸ் படிக்கணும் இல்லை புக்ஸ் படிக்கிற ஹேபிட் வந்து நம்ம கொண்டு வரலாமா வேண்டாமா, ஸோ இது வந்து ஒரு டைம் வேஸ்ட்டாக, ஸோ இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ ஸோ அவங்களுக்கு வந்து வாசிப்பது எப்படி அப்படின்ட்டு செல்வன் புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.